ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்முடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுங்க. அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்கள் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரியா? டிஎன்இஏ வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், போகணும். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் இன்னும் நமக்கு வந்து 10 days தான் இருக்குது. 10 daysல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது அப்ளிகேஷன் பண்ணி முடிக்கக்கூடிய டேட் வந்து நமக்கு வந்து முடிய போகுது. சரியா? ஜூன் 6ஆம் தேதி முடிய போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா சொல்லி இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். டிஎன்இஏ வெப்சைட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம், போகிறோம். போயிட்டு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? இனிமேல் நமக்கு வந்து இந்த ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்று ஒன்றா என்னன்னு சொல்லி பார்த்தா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அதனால் டெய்லியுமே தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, இதை நிறைய பேர் என்னென்னா டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா என்கிட்டயே கேட்டிங்க. அதுக்காகவும் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வி ரிக்வஸ்ட், அதாவது ஸ்டூடெண்ட் டு பிவேர் ஆஃப் சச் கால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஎஃப்சி வந்து யார்கிட்டையுமே யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து யார்கிட்டையும் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா இங்கே எச்சரித்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம ஷேர் பண்ணுறனாலையும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே ஓடிபி வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்களோட இமெயில் ஐடிக்கு தான் வரப்போகுது. அதனால் உங்களை யாருமே இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து யாராலையும் முடியாது. ஏன்னா எந்த விஷயம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு சாய்ஸ் லாக் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது சாய்ஸ் லாக் பண்ணும்போது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஓடிபி உங்களோட நம்பருக்கு தான், அதாவது நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு, அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். சரியா? ஏன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு அந்த சாய்ஸ் லாக் தான் ஈஸியாக பண்ணிட முடியும். அந்த சாய்ஸ் லாக் பண்ணும்போது ஈஸியாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்களோட நம்பர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் சொன்னால் தான் சாய்ஸ் லாக்கே பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே உங்களுக்கு ஓடிபி வரும். சரியா? அதனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு யாருக்காவது வேறு யாராவது வச்சுருக்காங்க, இல்லை யாராவது வந்து தரமாட்டுறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ யாருமே இப்போ உங்கள்கிட்ட வந்து யாராவது யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கி வச்சுட்டு பாஸ்வேர்டை தரமாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமை என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் இருக்குது பார்த்தீங்களா, லாகினில் போயிட்டு இந்த யூசர் நேம், சரியா, அதாவது லாகின் யூசர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உங்களோட யூசர் நேம், அதாவது உங்கள் மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்கெட் பாஸ்வேர்டு, இங்கே பாருங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டிங்கன்னா மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு என்னாச்சு பார்த்தா ஒரு லிங்க் போகும். சரியா? அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள். சரியா? அதனால் எனக்கு பாஸ்வேர்டு வாங்கி வச்சுட்டு தரமாட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க. ஏன்னா நிறைய பேர் ட்ரஸ்ட் மூலயமா அட்மிஷன் போடுறேன், அவங்க வந்து பாஸ்வேர்டு வந்து வாங்கி வச்சுட்டு தரமாட்டுறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. யூசர் நேம் நம்ம, அதாவது உங்களோட மெயில் ஐடி தெரிஞ்சாலே போதுமானது. நீங்கள் ஈஸியாக பாஸ்வேர்டை மாற்றலாம் ரெக்கவர் பண்ணி. சரியா? ஓகே. இப்போ அதாவது நான் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த 3 லைன் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த 3 லைன் இருக்குது பாருங்கள் பிளாக் கலரில், இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த 3 லைன் நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ரெஸ் டெய்லி அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெய்லி அப்டேட் இந்த டேப் வந்து நீங்கள் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுலாம் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகுது. அதனால் டவுன்லோட் அகைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா டவுன்லோட் ஆயிடும். சரியா? டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா அதாவது நேற்றுக்கு சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிங்க. 2,11,283 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1,59,893 பேர் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1,22,470 பேர் வந்து ஃபுல்லாகவே சர்டிஃபிகேட் வரைக்கும் என்ன பண்ணுறான்னு அப்லோட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ 1,22,000 பேர் நமக்கு என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்கு தயாராகிட்டாங்க. அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் ரொம்ப அதிகமான நம்பர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கலந்துக்குவாங்க.
அது இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரியா. அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி போடுறாங்க, அதாவது எத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்த மாதிரி பார்த்துக்கலாம். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. அதனால் பாஸ்வேர்டோ யூசர் நேமோ யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டை ஈஸியாக மாற்றிடலாம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பார்த்தீங்களா, மெயில் ஐடி வந்து ஆக்டிவாக இருக்கணும் மீன் என்ன அர்த்தம் அப்படின்னா பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கணும் உங்கள் மெயில் ஐடியோ பாஸ்வேர்டு. ஏன்னா மெயில் ஐடிக்கு தான் அந்த லிங்க் வரும், அந்த லிங்க் வச்சு தான் நீங்கள் பாஸ்வேர்டை மாற்ற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.